ஆண்களுக்கு சொல்கிறேன், விநாயகனுக்கு மட்டும்தான் தொப்பை அழகு. அதுல ஒரு பெல்ட், பாம்பு பெல்ட் அழகா முடிச்சு போட்டு, முன்னால ஒரு மூஞ்சூறு நிறைய சாப்பாடு, அப்படி இருக்கிறார். இருக்குது தும்பிக்கை வச்சுட்டு இப்படி இருக்காரு. ஒரு தந்தம் இப்படி இருக்கு, ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு. என்னடான்னு பாக்குறேன், அந்த சிலையை தூரத்துல இருந்து பாக்குறேன். அந்த சிலையில தந்தம் உடஞ்சிருக்குது. ஏன்னா மகாபாரதம் எழுதுகின்ற பொழுது வியாசர் சொல்ல, விநாயகன் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் இடத்தில் எழுத்தாணி இல்லை. காலம் வியாசர் மூலமாக மகாபாரதத்தை சொல்ல தொடங்கியவுடன் எழுத்தாணிக்கு பதிலாக தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டாராம். தன் அழகை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டவர் தமிழர் இனத்திலே மூலக்கடவுளாக பார்க்கப்படுகிறார். மனசுல பளிச்சுன ஒரு கேள்விங்க. வெளியில இருக்கிறத யானை, உள்ள இருக்கிறத யானை. ஒரு யானை நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எங்க ஐயா, என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னையா இதுவும் யானை அதுவும் யானை, அது நமக்கு பிச்சை போடுது, இது நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, எப்படியா இது என்னையா தத்துவம்? உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னார். நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அவர் சொன்னார், யானை நான் மதம் பிடிக்கும் சுல்தானா. மதம் அப்படிங்கிறது யானையினுடைய பலவீனம். மத்தகமெல்லாம் வீங்கிரும், கண்ணில இருந்து வாயிலிருந்து கருப்பு நீர் வடியும், யாரை பார்த்தாலும் மிதிக்கும், யாரை பார்த்தாலும் அழிக்கும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மதம் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, கோயில் யானைக்கும் பிடிக்கும். அது என்ன பண்ணுது? தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் அங்குசம். அந்த அங்குசத்தை, தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அவன் தான் இதை அடக்கணும். அதனால இது பிச்சை கேட்குது. உள்ள போய் விநாயகனை பார், உங்க வீட்டுல விநாயகர் சிலை இருந்தால் பார், அவர் கையில் வைத்திருப்பதே, ஃபர்ஸ்ட் கையில் அவர் வச்சிருக்கிறதே அங்குசம் தான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். எவன் ஒருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். குழந்தைகளே, உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள். உங்க கையில வச்சிருங்க, உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க.